வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது வேடுவன் அப்படின்ற ஒரு தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் வந்து Zee5 ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. மொத்தமா 7 எபிசோட்ஸ். ஒரு எபிசோடுமே லெஸ் தென் 20 மினிட்ஸ். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட லைஃப் அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய ஒரு சீரிஸ். ஆக்சுவலா இந்த சீரீஸ்ல கண்ணா ரவி அண்ட் சஞ்சீவ் தான் லீட் கேரக்டர்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ்ல கண்ணா ரவி ஆக்சுவலா ஒரு ஆக்டரா இருக்காரு. ரீசெண்டா அவரோட படங்கள் எதுவுமே வந்து பெருசா போயிருக்காது. அண்ட் ஆல்சோ கதையில தேவையில்லாம மூக்க நுழைக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு கெட்ட பேருமே இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு டைரக்டர் வந்து ஒரு காப் ஸ்டோரியை இவருக்கு சொல்றாரு. அதாவது ஒரு அண்டர் கவர் காப் மாதிரி, அதாவது பொதுமக்களா கலந்து பெரிய பெரிய ரவுடிகளை வந்து போட்டு தள்ளுற மாதிரியான ஒரு மிஷன் அவருக்கு கொடுக்கப்படுது. இது மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு ரவுடியை போட்டு தள்ளுறாரு. அதுக்கப்புறம் வந்து சிவகங்கையோட ஒரு பெரிய ஆளா இருக்கக்கூடிய நம்ம சஞ்சீவை வந்து போட்டு தள்ளுறதுக்கான மிஷன் அவருக்கு கொடுக்கப்படுது. இவரும் அங்க போறாரு. போன இடத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் சஞ்சீவை போட்டு தள்ளினாரா, டுவர்ட்ஸ் த எண்ட் இவருக்கு என்ன ஆகுது அண்ட் இவரோட படம் ஓடிச்சா அண்ட் இதன் வழியா என்ன சொல்ல வராங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயமே இந்த சீரிஸ் வழியா இவங்க கன்வே பண்ண நினைச்ச அந்த மெசேஜ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இது வரைக்கும் நம்ம வரலாற்றுல நிறைய கதைகள் கேட்டிருப்போம். அந்த கதைகள் எல்லாமே முழுக்க முழுக்க உண்மை அப்படின்னு நம்பிட முடியாது. அதுல நிறைய மறைக்கப்பட்ட நிஜங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கண்ணா ரவி ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அந்த மிஷனை பண்றதுல காட்டக்கூடிய முனைப்பு அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டா காட்டப்பட்டிருக்கும். அண்ட் கண்ணா ரவிக்கும் நம்ம சஞ்சீவுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமை நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த போர்ஷன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆர்டினரியா இருந்துச்சு. ஜஸ்ட் லைக் தட் நிறைய சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே எடுத்திருக்கலாம். ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அப்படின்றதே கண்டிப்பா இந்த சீரீஸ்ல பெட்டராகவே இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒப்பீனியனும் உண்டு. அதே மாதிரி இந்த சீரீஸ்ல அந்த நடிகரா நம்ம கண்ணா ரவிக்கு வரக்கூடிய டயலமோ அதை தீர்த்துக்கிறதுக்காக அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அந்த போர்ஷன் எல்லாம் கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. பட் ஒரு கம்ப்ளீட் சீரீஸா ஓவரால் பார்க்கும்போது பெருசா போர் அடிக்கல. பட் இருந்தாலும் கொஞ்சம் பெட்டரா ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். என்னோட ரேட்டிங் இந்த சீரீஸ்க்கு 2.85 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.